அது அனாதை தான். அனாதை பட் வந்து எல்லாருடைய பார்வையும் அந்த பக்கம் தான் திரும்பி இருக்குன்னா, இப்போ ஒரு குழந்தை அனாதை குழந்தையா கத்திட்டு கிடக்குன்னு வைங்க. அத நோக்கி தான் கூட்டம் போகும். இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க தனியா போகுதுன்னா, அத எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அதே ஒரு அனாதை குழந்தை போய் இப்போ ஒரு ஆசிரமத்தில இல்ல வீட்டு வாசல்ல எங்கேயோ வச்சுட்டு போயிட்டாங்க. தாய் இல்ல, தந்தை இல்ல. ஏர்போர்ட்ல இன்னைக்கு விட்டுட்டு போனாங்களே அந்த மாரி. அந்த மாரி ம். விட்டுட்டு போயிட்டாங்க. தாய் இல்ல, தந்தை இல்லன்றப்ப அந்த குழந்தை வந்து கவனத்த பெறும். அது ஓபிஎஸ்க்கு நல்லா தெரியும். நம்ம எவ்வளோ நாளைக்கு அனாதையா இருக்குமோ, அதுவரைக்கும் நம்ம கவனத்த பெறுவோம் அப்படின்னு. அது மாரி இந்த அனாதை குழந்தை சில நேரம் இடுகாட்டில போய் கிடக்கும். அழுதுகிட்டு கிடக்கும். இல்லன்னா வேற ஏதாவது சம்மந்தம் இல்லாத இடத்துல போய் அழுதுட்டு இருக்கும். அவிங்க வீட்ல இருக்கவங்க பதறி போயிடுவாங்க. என்னடா இந்த நம்ம வீட்டு அவங்க புருஷன சந்தேகப்பட ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம வீட்டு வாசல்ல ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டு இருக்கு. யார் இது? அப்படின்ற மாரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாரி தான் ஓபிஎஸோட ஓபிஎஸ் அரசியல் அனாதை ஆக்கப்பட்டவர் தான். இருந்தாலும் யாராவது ஏதாவது பண்ணி காப்பாத்திருவாங்க. பாலைகள குடுத்து, வாங்கி குடுத்து, ஏதோ பிஸ்கட்ட வாங்கி குடுத்து காப்பாத்துறாங்க இவ்வளோ நாளா.